ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி விமர்சனம். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படத்தை பற்றி நாம் சுருக்கமாக சொல்லணும்னா, நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் சலுசலுப்பாக தாங்க உள்ளே போனோம். இந்த படமெல்லாம் பார்க்கணுமா, சரி இருக்கட்டும் கடமைக்கு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு உள்ளே போனால் சர்ப்ரைசிங்லி இந்த படம் என்னை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி வெளியே அனுப்பிச்சு அப்படின்னா நாம் சொல்லலாம். உங்களுக்கு மார்வல் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஹாலிவுட் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டால் ஒன்றுமே இல்லைங்க. கிளாக்டோஸ் அப்படிங்கிற அந்த வில்லன் உலகத்தை அழிக்க வரான். அந்த வில்லனை அழிக்கிறதுக்காக நம்ம கதாநாயகன் அவங்களோட ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் எப்படியெல்லாம் பாடுபடுறாங்க அப்படிங்கிறத சுலபமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கும் மற்ற படத்துக்கும் ஒத்துமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதை தான். இந்த படத்துக்கும் மற்ற படங்கள் மற்ற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வித்தியாசம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80% வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த ரெட்ரோ பீரியட் காலகட்டத்தில் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க பார்த்தியா, அங்கே தாங்க ஹைலைட்டு. நீங்கள் வந்து ஒரு 90s கிட்ட இருந்தால் கண்டிப்பாக இது உங்களை வந்து அந்த ரெட்ரோ வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் சினிமாட்டோகிராஃபி, இன்னொரு பக்கம் ஸ்டெண்டு, இன்னொரு பக்கம் எடிட்டிங், இன்னொரு பக்கம் கிராஃபிக்ஸு, இந்த மாதிரி பெரும்பாலான விஷயங்கள் இந்த படத்தில் நல்லாவே இருந்தது. அதுவும் குறிப்பாக ரீடோட மனைவி சூ வந்து கர்ப்பிணியாக வந்து ஸ்பேஸுக்கு போவாங்க ஃபைட்டுக்கு. அப்போ உதாரணத்துக்கு இந்த ஸ்பேஸில் ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்தா அங்கே எப்படி இருக்கும் கிராவிட்டி இல்லாத இடத்துல அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக இந்த படத்தில் போர்ட்ரேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அதேமாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்டு கொஞ்சம் லாஜிக்கலாக இருந்தாலுமே அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்னா இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர், காமெடி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய கன்வே பண்ணுவாங்க. பட் இந்த படத்தில் காமெடி அப்படிங்கிற அந்த ஒரு வேக்குள்ளே அவங்க போகவே இல்லை. அப்படி இருந்தாலுமே படம் பார்க்குறதுக்கு நமக்கு சல்படிக்காம நிறைய விஷயத்தை செஞ்சு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த பென் கதாபாத்திரத்தை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் அவங்க போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ் ஆகட்டும், எதுவாகட்டும், நீங்கள் வந்து ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க்கில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை டெஃபினெட்லாக போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ட்ரெய்லர் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தாலுமே படம் ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. அடல்ட் கண்டென்ட்டாக எதுவும் இல்லாமல் ஃபேமிலி அண்ட் கிட்ஸோட ஒரு என்ஜாய்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இதை நம்ம பார்க்கலாம் நண்பர்களே.